Hi, hello and welcome to 999 Mark Lungigal Varangam. Adu Idu Edu powered by Shakti Stabilizers and Inverters. வரவேல நம்ம பழனி பட்டணத்தை போட்டு ஒரு மாமா சம்மடி அடிச்சிருந்துக்கிறாரு. ஏன் மாமா அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டது அவன் என்ன சொன்னான் அவன்கிட்ட கேள்பான்னு சொல்லிட்டு போயிட்டார். என்ன பழனி அப்படி சொன்ன அப்படின்னு கேட்டதுக்கு மாமாட்ட போய் மாமா நான் ஒரு தத்துவம் சொல்கிறேன் அதை கேளுங்க அப்படின்னு இருக்காரு. மாமாவும் பொறுமையாக கேட்டிருக்காரு. அது என்ன தத்துவம் அப்படின்னா சாமி கம்முன்னு இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற மாமி கும்முன்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார் பொழுது அவருக்கு சம்மடி ஊந்துருக்குது. எல்லாம் கை தட்டுங்க ஏன்னா பழனிப்பட்டான் அடி வாங்கிக்கிறார் அப்படி. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பழனிப்பட்டாலும் இன்றைக்கி சிரிச்சாப்பூச்சிக்கு வருவாரா வரமாட்டாரா இல்லை ரிட்டையர் ஹர்ட்டில் வீட்டில் இருக்க போகிறாரா அப்படின்னு தெரியல. ஸோ இந்த நல்ல தகவலோடு நம்ம இன்றைக்கி வந்து நம்ம நிகழ்ச்சியை ஓப்பன் பண்ண போகிறோம். நம்மளுக்காக இன்றைக்கி 3 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. யார் என்ன அப்படின்றத லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி வெல்கம் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு 3 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ஹேமா, ஜெமினி மணி அண்ட் கார்த்திகா. ஹேமா சொட்டர்லாம் போட்டு வந்துக்கிறீங்க. குளிர்னு சொன்னாங்களா? ஆமா. ஓகே, ஏமா என்ன பண்ணிருக்கீங்க? நான் வந்து ஆஃபீஸ் சீரியல் பண்ணிட்டு இருக்கேன். அதை தவிர்த்து மூவிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆஃபீஸில் என்ன வேலை செய்றீங்க? நான் வந்து ராதிகான்ற கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேன். விஷ்ணுக்கு வந்து வில்லி மாதிரி வரும். நீங்கள் வில்லி இருந்தாலும் அவர் உங்களை லவ் பண்ணுவார்? ஆமாம்மா. அது கண்டிப்பாக விஷ்ணுன்னு அப்படி தானே, அவன் அப்படி தான் இருப்பான். இது தாண்டி உங்களுக்கு வேற என்ன ஹாபீஸ்? பேசிக்காக நான் நியூஸ் ரீடர், ஒரு ப்ரைவேட் சேனலில் ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கேன். இதான் என்னோட ப்ரொஃபஷன். ஓகே, பாடுறது ஆடுறது? பாட்டு பாடுவேன், ஆனால் கேட்கறதுக்கு யாராவது இருக்கணும்ல. கேட்கறதுக்குறாங்க இவங்களாம் அவங்களோட காத்துட்டு இருக்கிறாங்க. நாங்கள் கூட இருக்கோம். நீங்களும் காத்துட்டு இருக்கீங்க, அவங்களும் காத்துட்டு இருக்காங்களா? எங்களுக்காக ஒரு 2 லைன். ரெடியா இருக்கா? அப்படி பாவி பயலே இவ உயிர் மூச்சில கடை போடுற ஓயாம ஆவி பகையா இவ அடி நெஞ்சில விளையாடுற ஓடாம நான் புவியில தான் பொறப்பெடுக்கலையே அது புரியுதடா ஓ நிழலில தான் குடியிருந்திடத்தான் என தெரியுதடா. அடுத்து மீதி வேற யாராவது பாடுவாங்க. ஜென்ஸ் வாய்ஸ். வெரி குட் வெரி குட். கை தட்டுங்கம்மா. எந்த அசம்பாவிதமும் நடக்காம ஒரு பாடலை பாடி முடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். சில ஜோரா ஒருத்தர் நம்ம ஹேமாக்கா கை தட்டலாம். ஸோ ஹேமாவை தொடர்ந்து ஜெமினி மணி அவர்களே வெல்கம் பண்ணுறோம். வணக்கம். அது என்னங்க ஜெமினி மணி? ஜெமினியில் ஒர்க் பண்ணேன். அது அப்போலேருந்தே ஜெமினி மணி கூப்பிட்டு பழக்கம் பண்ணேன். அப்படி ஜெமினி மணி பேரே வந்துடுச்சு. பேர் வந்து மணிகண்டன். ஜெமினி மணின்னு இப்போது ஜெமினி மணின்னு கூப்பிட்றாங்க. ஓகே, வெரி குட். ஸோ ஜெமினி மணி இப்போ நீங்கள் என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணிருக்கீங்க? ஆஃபீஸில் ரிட்டையர் ஆகிட்டேன். ஆண்டாள் அழகர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆண்டாள் அழகர் பண்ணிட்டு அதில் ரிட்டையர் ஆன வெளில வந்தோடனே மாலையை போட்டு விட்டு சாமியார் ஆக்கிட்டாங்க. சாமியார் ஆக்கிட்டாங்க? சூப்பர் கேரக்டர், நல்லா பண்ணுறேன். சரக்கு அடிக்கிறது அந்த மாதிரி ஒரு சாமியார் கேரக்டர். இப்போது கிருமி படம் பண்ணியிருக்கேன். இன்னும் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகி நினைக்கிறேன். கேரக்டர் ரோல். அடுத்து சுசீந்திரன் சார் படம் பண்ணிகிட்டு இருக்கேன். பாயம்புலி கேரக்டர் ரோல். அவ்வளோதான். சந்தோஷம். ஓகே, நம்ம ஜெமினி மணி அவர்கள் நல்லா ஜோரா கட்சி வெல்கம் பண்ணிடலாம். அடுத்து கார்த்திகா சொல்லுங்கள், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம். நீங்கள் என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டுருக்கீங்க? நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன். களவாணி, பாகன், அட்டக்கத்தி, அப்புறம் உங்க கூட வானவரைன் வல்லவரைன். ஆமாம், உங்கள் அக்கா கல்யாணத்தை தான் வந்து நிறுத்துவோம். ஆமாம், நல்ல மேட்ரு. இப்போ நண்பேண்டா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ அடுத்து உங்களுக்கு வரக்கூடிய படங்கள்லாம் எது என்னென்ன பண்ணுறீங்க? பெட்டிக்கடை இன்று விடுமுறை. சூப்பர் டைட்டில். அடுத்து அது ஒன்று தான் இப்போ போயிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, நீங்கள் உங்களுக்கு வேறு நல்ல ஆஃபீஸு? எனக்கு வந்து புக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஓசி புக்கா இல்லை வாங்கி படிப்பீங்களா? ஓசி புக்கு தான். என்ன மாதிரி புக்கு வாங்கி படிப்பீங்க? நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் பிடிக்கும். லேட்டஸ்ட்டாக படித்த ஒரு புக்கில் இருந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை ஏதாவது சொல்லுங்கள். இப்படிலாம் திடீர்னு கேட்டிங்கன்னா எப்படிங்க வரும்? அப்போ புக்கு வாங்கி படிப்பீங்கன்னா தலையில் படம் பார்க்குறது. சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்தோன்னா ஹேமா, ஜெமினி மணி அண்ட் கார்த்திகா வந்திருக்காங்க. அவங்களுக்குலாம் நம்ம 3 பேர் வெல்கம் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து நாங்கள் 1000 புள்ளிகள் தருவோம். அந்த 1000 பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் வந்து செம்மையாக விளாடணும். ஸோ முதல் ரவுண்டு ஜெமினி மணி என்ன ரவுண்டு? குரூப்ல 3 பேர் நிற்பாங்க. அவங்கள யாருன்னு ஒரிஜினல் கண்டுபிடிக்கணும். யாருன்னு ஒரிஜினல் கண்டுபிடிக்கணும். நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. நீங்கள் சொல்லுங்கள். குரூப்ல டூப் ஒரிஜினல் டூப் கண்டுபிடிக்கணும். அதுல யார் உண்மையானவன்னு கண்டுபிடிக்கணும். உண்மையானவங்கன்னு கண்டுபிடிக்கணும். 3 பேர் இருப்பாங்க, அதுல யாரு டூப்னு கண்டுபிடிக்கணும். இருமா, உன்னை கேட்கலாமா? கேட்பாங்க பொறுமையாக. நீங்க 2 பேரும் தப்பா சொல்றீங்க. ஆமாம், சாரி. ஸோ குரூப்பில் டூப்பில் யார் டூப் அப்படின்னு கண்டுபிடிக்கும். உங்களுக்கு 2 சான்ஸ் இருக்குது. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களையும் சரி இவங்களையும் சரி கன்ஃபியூஸ் பண்ண போகிற அந்த 3 பேர் யார் அப்படின்றத லிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
ஏபிசி 3 பேர் வந்த உடனே இங்கே இருக்கிற 3 பேர் ஏதோ காலிங் பெல்ல கை வச்சுக்கிறாங்க. எதுக்கு வச்சுருக்கிறீங்க? இல்லை பஸ்ஸர் ப்ரெஸ் பண்ணோம்ல. ஏதோ சொல்லணும்ல. பொம்மைக்கு புடவை கட்டி விடுறவங்க. புடவை கட்டி விடுவாங்கல்லம்மா, புடவை விற்கிறவங்க. நீ என்னம்மா சொல்கிற? சரி சேல்ஸ் பண்ணுவாங்களா, நார்த்துலேருந்து வருவாங்களே. என்ன கவிதா? சேல் பண்ணுற மாதிரி தான் இருக்காங்க. புடவை விற்கிற மாதிரி இருக்கிறாங்களா? ஆமாம். சாரி மடிக்கிறவங்க அப்படின்றத உங்களுக்கு தெரிவித்துக்கிறோம். ஏபிசி 3 பேர் வந்துக்கிறாங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா மடிச்சு காமிப்பாங்க. சாரி எப்படி மடிச்சு காமிக்கணும், கட்டிலாம் காமிப்பாங்க. ஓகேவா? சரி, இவங்க 3 பேரில் யாரை பார்த்தா உங்களுக்கு டூப் மாதிரி தெரியுது? யார் ஃபர்ஸ்ட் பஸ்ஸில் எடுத்துனா? அவங்க தான். செகண்டு நான். ஓகே, சொல்லுங்கள். பி. எதனால? இவங்க 2 பேரும் வந்துட்டு ரொம்ப கனம் இல்லாத புடவையா வச்சிருக்காங்க. அவர் மட்டும் கொஞ்சம் கனமான புடவையா வச்சிருக்காரு. அவர் வந்து இல்லை நல்ல புடவை கட்ட தெரிஞ்சவங்கன்னா வந்துட்டு சரி இது கனமான புடவையா இருக்கும், அதனால வந்து கனமான புடவைலாம் எடுக்க மாட்டாங்க. ஓகே, அதனால அவர் டூப்பு. அடுத்து நீ சொல்லுமா கார்த்திகா. சி. ஏன் உனக்கு பிடிக்காத கலர் வச்சுக்கிறாரா? அது என்னமோ உண்மைதான். மஞ்சள் கலர் பிடிக்காதா? ஓகே, அதனால அவர் டூப்பு. ஆமாம். வேற வழியே இல்லாமல். இல்லை வழியே இருந்தாலும் ஏதான் சொல்லியிருப்பேன். எதனால சொல்லியிருப்பீங்க? இல்லை அவர் கொஞ்சம் தடுமாற்றத்திலே நிற்கிறாரு. ஓகே, ஹேமா வந்து பிஏ, கார்த்திகா வந்து சிஏ, நம்ம ஜெமினி மணி வந்து ஏ. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஹேமா நீங்கள் வந்து டூப்புன்னு லாக் பண்ணியிருக்காரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தலாமா? ஏ அண்ட் சி போயிடுங்க, பி மட்டும் இருங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஹேமா அவர்கள் வந்து பிஏ டூப்புன்னு லாக் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து என்ன பண்ண போகிறாருன்னா ஒரு சாரி எடுத்து அவரே அவருக்கு கட்டி காமிக்க போகிறார். ஓகே, எப்படிமா கட்டினாரு? இவர் வந்து இப்படி கை வச்சுட்டு நிற்கிறதெல்லாம் ஓகே, அந்த மாதிரி தான் வச்சுட்டு நின்று காட்டுவாங்க. பட் என்னன்னா ஒரு அவசரமாக செய்கிறோம் அப்படின்ட்டு ரொம்ப பதட்டத்தோடய செஞ்சுக்கிட்டு இருந்தார். இன்னும் பொறுமையாக கட்டினா இப்போ விடிஞ்சிடாது. கன்ஃபார்மாக எனக்கு தெரியும் இவர் தான். அவரு தானே? அடுத்து சி வாங்க, ரெடி ஆகுறீங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்படி கட்டினாரு? ரொம்ப ஸ்லோவாக கட்டினாரு. அவர் வந்து ரொம்ப பழக்கமானதுனால கொஞ்சம் சீக்கிரமாக பட்டெல்லாம் சீக்கிரமாக வச்சாங்க. இவங்க ரொம்ப பொறுமையாக எடுத்து வச்சாங்க. ஓகே, வெரி குட். ஆனால் நீ போங்கன்னா சிஎன் அப்படியே போயிடுங்க. ஸோ அடுத்து நம்ம ஜெமினி மணி அவர்கள் லாக் பண்ணியிருக்கக்கூடிய ஏ வாங்க. நல்லா கட்டி காமிச்சாரா? ஓகே, மற்றவங்களாம் வாங்க. அங்கே ஏமா நீங்கள் ஏற்கனவே வந்து பிஏ டூப்புன்னு லாக் பண்ணியிருந்தீங்க. இப்போ பியில் இருக்க போகிறீங்களா, சிக்கு போகிறீங்களா, ஏக்கு போகிறீங்களா? இல்லை, நான் பிலே இருக்கேன். பியில் இருக்கிற மாதிரி பி பூச்சிதாம்மா உனக்கு? ஓகே, பி பூச்சி தான். சரி, அடுத்து நீங்கள் சொல்லுங்கள் கார்த்திகா. சி தான். சரி, நீங்கள் ஏதான். ஏதானா? ஓகே, ஆளுக்கு அவங்கவுங்க இருந்த ஆப்ஷன்லேயே இருக்காங்க. இந்த 3 பேரில் யார் சரியான டூப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத லெஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். புடவையை கைட்டிட்டு வந்ததுலேயே தெரியுது ஏதான் வந்து சரியான டூப் அப்படின்னு. சரியான டூப்பை யார் கண்டுபிடிச்சா? ஜெமினி மணி. வணக்கம் பிரதர், உங்கள் பேருங்க? पंकज। आप क्या करता है? आई स्टडी। எங்கே படிக்கிறீங்க? தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில். வெரி குட் வெரி குட். புடவை கொஞ்சம் லுங்கி மாதிரி தான் கட்டினீங்கல்ல? லுங்கி கட்ட தெரியுமா உங்களுக்கு? இல்லை சார். லுங்கியும் கட்ட தெரியாது. ஆனால் ஒரு நாட்டு ஒன்று போட்டியம்மா, அது எத்தனை பேர் வந்து பார்த்து மிரள போகிறாங்கன்னு தான் தெரில. வெரி குட். நாங்கள் தம்பிகிட்ட கொடுங்க. ஓகே, आपका नाम क्या है? अर्जुन सिंह। युवराज सिंह आप फ्रेंड? नो नहीं फ्रेंड। आप क्या काम करते गए? साड़ी की दुकान में। सारी तुपी हुआ सारी सारी क्या? साड़ी चेस पन रहा सर। ऑल लेडीज यू फ्रेंड? लेडीज। फुल लेडीज फ्रेंड? लेडीज।
ஃபுல் லேடிஸ் ஃப்ரெண்டான்னு கேட்குற லேட்டஸ்ட்ன்ற அப்படி எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேதே. ஏய் நீ எதப்பா சொல்ற? சாரி லேட்டஸ்ட் சாரி. Latest தான் சார். டிசைன் நேம் நகி திரிசா சாரி, நேம் எல்லாம் இல்லை மும்தாஜ் சாரி, நமிதா சாரி, பூனம் சாரி. இருக்கேன். அந்த ஃபோன் அங்கே கொடுங்க. आपका नाम क्या है? வணக்கம் சார், மை நேம் கீம் சிங். கீம் சிங். எஸ். ஓகே, என்ன ஸ்கீம்? ஸ்கீம்ல சார் கீம் சிங் KSIMSING. கீம். ஓகே, வெரி குட். இப்போ லேடிஸ்லாம் வரும்போது என்ன சொல்லுவீங்க அவங்க கிட்ட? வாங்கம்மா உட்காருங்க, சாரி காட்டுறோம், என்ன மாதிரி வேணும் அந்த மாதிரி காட்டுறோம் எல்லாமே. ஒரு நாளைக்கு எத்தனை சாரி விற்பீங்க? 50, 100 அந்த மாதிரி. எல்லா சாரியும் கட்டி காமிப்பீங்களா? இல்லை சார், அந்த மாதிரி சொன்னாரானா கட்டி காட்டுவோம், இல்லைன்னு காட்டுவோம். ரொம்ப ஹாப்பி நீங்கள் 3 பேர் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்தது. வெளியிலே போகும்போது இந்த புடவையில் கழட்டி வச்சுட்டு போங்க. ஓகே, தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச், பை பை. ஸோ மொதல் ரவுண்ட் முடிவில் யாரோட ஸ்கோர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 1000 பாயிண்ட்ஸ் இருந்தீங்களா வந்த போதே. இப்போ தப்பான டூப்பு லாக் பண்ணிங்களா, அதுக்கு ஒரு 200 போயிடுச்சு. இப்போ 800 பாயிண்ட்ஸ் இருக்காங்க ஹேமா. ஸோ நம்ம கார்த்திகாவுக்கும் வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் போய் இப்போ 800 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. ஜெமினி மணி தான் புடவைகளை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சவர் போல் இருக்கு. பக்காவாக அதை வந்து கண்டுபிடிச்சி சரியான டூப்பை கண்டுபிடிச்சி எந்த பாயிண்ட்ஸையும் இழக்காமல் 1000 பாயிண்ட்ஸில் இருக்கிறார். ஸோ நாம் இப்போது அனைவரும் முதல் ரவுண்டை முடித்துவிட்டு 2வது ரவுண்டுக்கு செல்ல போகிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு 999 மார்க் லுங்கிகள் வழங்கும் அது இது எது பவர்ட் பை சக்தி ஸ்டெபிலைசர்ஸ் அண்ட் இன்வெர்டர்ஸ். வெல்கம் பேக் டு 999 மார்க் லுங்கிகள் வழங்கும் அது இது எது பவர்ட் பை சக்தி ஸ்டெபிலைசர்ஸ் அண்ட் இன்வெர்டர்ஸ். அண்ட் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து ஹேமா, ஜெமினி மணி அண்ட் கார்த்திகா 3 பேர் வந்து முதல் ரவுண்டை முடிச்சுட்டு ஸ்டெட்டியாக உட்காந்துக்கிறாங்க. நம்ம மணி தான் வந்து பார்த்தோன்னா 2வது ரவுண்டு எப்போ போவீங்க அப்படின்னு வெயிட்டாக காத்துட்டுக்கிறாரு. ஏன்னா அது அந்த ரவுண்டு பேர் என்ன? சிரிச்சா போச்சு. சிரிச்சா போச்சு. என்ன போவோம் கார்த்திகா? சிரிச்சிட்டா போச்சு. சிரிச்சா என்ன போவோம்? பாயிண்ட்ஸ் போகும். ஸோ உள்ளே இருந்து சிரிச்சா போச்சு டீம் வர போகிறாங்க. உங்களையும் சரி இவங்களையும் சரி சிரிக்க வைக்க போகிற அந்த சிரிச்சா போச்சு குரூப் யார் அப்படின்றத லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நான் பார்க்குறேன். சும்மா என் துட்டு குத்து பார்க்க மாட்டியா? இல்லையேன்ட்ட. பேர் என்ன? கார்த்திகா. தீபமா? ஆமா. கொழுந்து ஊட்டி எறிவியா? உன் பேர் என்ன? இந்த சூனியை வச்ச பொம்மை மாதிரி உட்காந்துக்கிற. 2 பொண்ணுக்கு நடுவில் உட்காந்து பிள்ளைமை காட்டினா நீ என்ன வாய் உள்ள பார்த்துக்கிற? கிணறா தோன்றாங்க. அப்படிதான் இருக்கு உங்க வாய் பார்த்தா. உங்க வாயை பார்த்தாலே அப்படிதான் இருக்கு. நீங்கள் தேங்க்ஸ். எப்படி போச்சு பார். சிரிச்சினே தேங்க்ஸ்ன்னு சொன்னல. தேங்க்ஸ்னா கட்சியில் என்ன கோப்பா அடுத்த ஆள் வர சொல்லுங்கப்பா. என்ன பொண்ணு பார்க்க வந்துக்கிறேன். மரியாதை கைங்க வை. இப்படி வை. என்ன கை ஆடுது? டைம் ஆயிடுச்சா? நீங்க கடை லீவ் ஆச்சு, அதுக்குள்ள தெரியாது உனக்கு. ஏய் வடாங்க, அடுத்த டைலாக் கேள்றா. யாரா நீ? என்ன? ஏய் யாருமா நீ? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? உன்னை பார்த்தா கார்பரேஷனில் நாய் பிடிக்க வர மாதிரி தெரியுது. காப்பிரச்சனை நாய் பிடிக்கிற என்னைக்கு நான் வெள்ளை சொக்கா போட்டுக்கிறேன். அதான் நீ போட்டுக்கிறல்ல. ஜெயில் வார்டனு. வார்டன் என்ன பண்ண போறீங்க? வார்டனா இருந்து இது வரைக்கும் நான் 10 பைசா கூட சம்பாதிக்க முடியல. அதனால பிச்சை எடுக்க போறியா? கரெக்டா சொன்னேன். ஆனா நான் எடுக்க மாட்டேன் பிச்சை. இந்த ஜெயிலில் கைதிங்க இருக்கிறானுங்க தெரியுமா, அவங்கள விட்டு எடுக்க வைக்க போறேன். நீ அப்படி ஓரமா நில்லு. ஒருத்தனா வருவானுங்க. பாலாஜி, என்னடா ஆச்சு? எனக்கு என்ன ஆச்சு? இல்லடா என்ன ஆச்சுன்ற? எனக்கு ஒண்ணுமே ஆகலையா? இல்லடா வடியில் வாய்ஸ் இப்படி பேசிட்டு இருக்க? தொடர்ந்து ப்ரோக்ராமா தொண்டைகளை கட்டி போயிட்டு. இந்த கான்செப்ட்ல நான் மகாநதி சங்கர். நல்லா கூவநதி சங்கர் மாதிரி மகாநதி சங்கர் நல்லா இருக்கு கவுண்டரு. அதே மாதிரி ஒன்று கூட மறக்காம பேசணும். அதே மாதிரி பேசுறேன் போடு. புரியுதா? சரி எங்க போன? இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். பால் பறிக்க போட போனியா? இல்ல ஸ்கோர் பார்க்க போனேன். துண்டுறதுக்கே சோறு இல்லை,
இதுக்கு ஸ்கோர் ரொம்ப முக்கியம். உன் கூட வந்தா என்ன பண்ண முடியும்? 9 கப்பல் விட்டியா? ஆ 9 கப்பலுக்கு ஆ, ஓனர். இவர் அப்படியே 9 கப்பலுக்கு ஓனரு. அத சொல்றா பேனரு. சொல்லு. வாடா வாடா அப்படியே கண்டினியூ வாடா. வாடா. எத்தனை உருப்படி பிடிச்சின்னு வந்த? 5 உருப்படி பூச்சி வந்துக்கிறேன். ஒன்னாச்சும் உருப்படியா இருக்குமா? உன் மூஞ்ச பார்த்தா எது உருப்படியா இருக்கும்? உன் மூஞ்ச பார்த்தனும் எல்லாம் உருப்படி ஆயிடும்ல. பாஸ்ன்னு பாக்குற இல்ல பலார்னு அறிவேன். எங்கடா உருப்படிலாம்? உருப்படி எல்லாத்தையும் லிஃப்ட்ல கூட்டு வந்து வச்சுக்கிறேன். லிஃப்ட்ல கூட்டு வந்து வச்சுக்கிறியா? கரண்ட் பில் யார் உங்க அப்பா நான் கட்டுவான். ஏய் மறுபடியும் சொல்ற பாஸ்ன்னு பாக்குற எல்லாம் பலார்னு அறிவேன். அதைத்தான் முன்னாடி போட்டேன். இப்ப எங்க போட்டா நான் போட்டல. வர சொல்றா உருப்படியா ஒண்ணுன்னா. அதுக்கு மட்டும் கை இப்படி வருதா? இது வரைக்கும் இப்படியா, அப்ப மட்டும் இப்படியா? நல்லா குஞ்சு பொரிச்ச காக்கா மாதிரி இது பேர். டேய் யாரானா? தெரியல பேரழகன். கட்டு பேர் மட்டும்தான் அழகாக்குது. மற்றது ஒண்ணு கூட சரியில்லை. அம்மா உன் பேருண்ணா? முதல்ல பல்ல ஒழுங்கா விடா. மம்டி பல்லா. இந்த பல்லுக்கே உனக்கு லிப்ஸ்டிக் தேவையா? உன் லிப்ஸ்டிக்கு சரியா ஓடிக்காத தாகா மாதிரி இருக்குது பாரு தலை. ஏய் நீ சிரிக்கு தாத்தா நேராவே சிரிடா. உன் மூஞ்சிய பார்த்தா கருப்பே வெறுப்பாயிடும். காஞ்ச மிளகா முக்கா. சம்மந்தமே இல்லைடா. இது கருப்பே வெறுப்பாயிடு. வா வா ஏய், போதும். நான் ஒரு சொல்றது செய்வியாடா? நீ எது சொன்னா நான் செய்ய மாட்டேன். நான் பொல்ல எடுப்பேன், நீ பொல்ல எடு பார்க்கலாம். இருடா. காட்டுறா எடுக்கிற காட்டுறா. வார்டன், எதுக்கு என்ன கூப்பிட்ட? இமயமலையை நவுத்தி வைக்கணுமா? இவனால இது ஏன் நவுத்தி வைக்கல? இமயமலை எங்க நவுத்தி வைப்பான்? ஏய் வார்டன், எதுக்கு என்ன கூப்பிட்ட? குனிடா. பேரழகன் சூர்யா ஐயா சொல்வாரு. ஏய் கட்டியாடா நீங்க பொறுமாடிடா. வலிடா. பேரழகன் சூர்யா அப்படியே பண்ணாரு. ஏய் வார்டன் எப்படியா கூப்பிட்டு? ஏய் சைக்கிள் நான் நாய் கிட்ட கத்தாத. அடுத்து பேசுறா. ஏய் வார்டன், எதுக்கு என்ன கூப்பிட்ட? அவன் சொன்ன மாதிரி பண்றா. ஏய் ஏய் வார்டன் எதுக்கு என்ன கூப்பிட்ட? இந்த பேக்க புடி. அங்க போய். அங்க போய்டா. அங்க போய். அதிக பேசாத. கால் பண்ணு. அதிக பேசாத. கால் பண்ணு. வெய் வெய் அக்கல வெய் கால் பண்ணு. கால் பண்ணு. அக்கல வெய் அக்கல வெய் ஏய் பேக் அக்கல வெய் பேக் விடா. அக்கல அடி பாக்க வெய். பேக் வை. இந்த அடிதான் இனிமே. ஏய் வார்டன், எதுக்கு என்ன கூப்பிட்ட? இமயமலையை நவுத்தி வைக்கணுமா? ஐயோ எனக்கு டைம் ஆச்சு, நான் போறேன். ஏய் இங்க வாடா. சாரி நான் அவ்வளோ பிஸியா? அவசரமா நான் பொண்ணு பார்க்க போறேன். ஏய் நீ பொண்ணை போய் பார்க்கறதுக்குள்ள பொண்ணு கேள்வி ஆயிடாது. பாஸ் அத பத்தி பையனுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்? நான் பார்க்க போது கேள்வி தானே. அப்ப சரி. அவனுக்கு கல்யாணம் ஆகாது தெரியாது உனக்கு. அப்படியா? ஏய் திருப்பள்ளி பல்லாம், என்ன கிண்டல் பண்றீங்களா? வார்டன், நான் கிளம்புறேன். ஏய் பா கோச்சின் போறாரு அவரு. படங்க அடுத்த டைலாக்னா என் பேர் நான் கேள்றா. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் முடிஞ்சிச்சு. நீ சொல்டா கூப்பிட்டு வச்சு கேட்பாங்க. குனிடா. குனி கெட்டப்ப போட்டல குனி. குனிடா. வார்டன், ஏய் காலம் பண்ணுடா. ஏய் கூப்பிட்டு வச்சே நான் அசிங்கப்படுத்துற. உன்னை அசிங்கப்படுத்தாம அழகா படுத்த முடியும். இந்த மேக்கப்புக்கு அவர் இந்த மேக்கப் பண்ணி டபுள் பேட்டா கேட்குறாப்புல. இதுல 4 பேன் கேக்கு காலியாம். பல்லு வேற சரியில்லாம அதை வேற செட் பண்ணி கொடுத்துக்கு வேற 15 ரூபாய். மூஞ்சே சரியில்லை. போடா, போடா. இதெல்லாம் நல்லா பேசு. இதெல்லாம் நல்லா பேசு. போ போ டயலாக் விட்டு போ. என்னடா முதல்ல ஒருத்தன் வந்தது இப்படிக்குது. அத்தியாரு வில்ல அடியில காத்தடிச்சா ஐப்பசியில் மழை அடிக்கும், ஆறு குளம் ஊத்தெடுக்கும். வணக்கம். யாரா அவன் வணக்கத்தை வாயில மட்டும் சொல்றான்? இந்த வாயில சொல்லாம மூக்குல சொல்லுவாங்க. மூளை தான் உங்களுக்கு. அது இல்ல. அதிலும் தெரியுமா எல்லாருக்கும்? வணக்கத்தை கையில சொல்ல மாட்டானா? லூசு லூசு, கை பின்னாடி இருக்கு, எப்படி வணக்கம் சொல்ல முடியும்? லூசு 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 இங்க இருந்து அங்க வரும். லூசு லூசு என்னதான் சொன்னான் பாஸ்? என்ன லூசு நானே? பின்ன பாஸ் இல்ல, லூசு லூசு லூசு. முதல்ல அடிப்பா உட்கார சொன்னானே. போ உட்கார் போ. சக்கரை பொங்கல் சாப்பிடுங்க. டேய் சக்கரை பொங்கல் இருக்குது. ஏய் அவனுக்கு பொங்கல் விட்டா. டேய் டேய் நீ எதுக்கு உட்கார்ந்துற? சாப்பிடுங்க. நல்லா அட்ரா. அட்டால கூப்பிடா. ஏய் யாரா அவன்? சேது. சேத்துல ஊத சரம் பண்ணி மாதிரி இருக்கான். ஏய் இப்பதாங்க சொன்னேன். ஏன் அவன் இப்படியானா? லவ் பண்ணான் பாஸ். லவ் பண்ணாலும் இப்படி ஆயிட்டான். கை முறுக்கு, கை முறுக்கு, கை முறுக்கு, கை முறுக்கு. நீ நெய் முறுக்கு, நெய் சொல்லணும், முறுக்கு. நான் கை முறுக்கணும். ஃபர்ஸ்ட் இருந்து வா, ஃபர்ஸ்ட் இருந்து வா. போ. நெய் முறுக்கு எல்லாம் ஒண்ணுதானே. வலிக்குது. இல்ல வலிக்குது, வலிக்குது. இல்ல தாதா நெய் முறுக்கு. ஏய் கை முறுக்கு. நெய் முறுக்குன்றான் பாஸ். அவன் கையை முறுக்குன்னு நான். கையை முறுக்குமா? நெய் அபி 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 இல்ல இபி. அப்படி இப்படியா? அபி. ஏண்டா டேய் மண்டை குழம்பிய உனக்கு மஜாவா? மஜா. ஆ அசின் அசின்
அதே அதுவும் ஆள் பாஸ் மத்தியானம் ஞாபகம் வந்துச்சு அதான் அசின் அசின் கூப்பிடுறான். எப்பா சாமி உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்கல. சாமி திரிசா அதே திரிசா திரிசா மொத்தம் 3 திரிசா தான். அமைதி அமைதி. இப்போது சிரிக்க சொல்லிட்டு அப்புறம் அவன் எப்படி பேசுறது? பாஸ் இதாரா திரிசா? காயத்ரி காயத்ரி ஏ காயத்ரி ஏ காயத்ரி ஏ காயத்ரி சாமி கார்த்திகா கார்த்திகா ஏ கார்த்திகா ஏ கார்த்திகா 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 யாருன்னே தெரியாதுப்பா அவரு. போய் சொல்றா ஏ கார்த்திகா. இவனை விட்டா எல்லா சினிமா நடிகையும் பேரை கூட்டணும். பாஸ் கால் ஒரு கைப்பிடி. எது இதுல எது கால் எது கைன்னு தெரியல, எல்லாமே ஒரே சீசாங்க. தப்பு கையை கால் பிடி. பின்னாடி இந்த கால். அத பைப் கொடுப்பா. வாட்ச் யுவர் நேம்? சேது விக்ரம். கோவில்ல உண்டி திருடுற மாதிரி இருக்க. வேஸ்ட் நல்லா. நீ யாரு? வேற நீ யாரு? நான் பேரேகன் சூர்யா. கொஞ்சம் போதியா? ஐயோ அத்தால் யாரா? காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி. வாங்க வெள்ளச்சாமி. டேய் யாரா வேலச்சாமி? வெள்ளச்சாமி. அவன் கலாச்சாரத்துக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறியா நீ? தேங்க்ஸ்பா. புடி யாரா இப்போ சொல்லு. வெள்ளச்சாமி. என்னடா அடிடா? ஆமா குச்சிங்க எல்லாம் பலார் அடிப்பான். இப்போ சொல்றா யாரா அது? குச்சிங்க பாஸ் அடிப்பான். தமிழ் குடிச்சிட்ட போதும். ஓ அடிப்பான் அவன் குடியா? ஏய் எவ்வளோடா குடிக்கிட்டு தண்ணி? அம்மா நீ குடிக்கலாம் அடிப்பான். குடி தண்ணி குச்சிங்களா? யாரா? ஆமா பாஸ். கை பிடிச்சா. யாரா? பாஸ் தாராளமா சீக்கிரம் சொல்றா. சின்சரா ஒரு பொண்ணு காதலிச்சான் பாஸ். அந்த பொண்ணு ஊர் சொட்டு தண்ணி கூட இல்லாம செத்து போனா. ஐயோ. அதனால பேசுறவங்களுக்கு தண்ணி குத்தி சாவடிப்பான் பாஸ் இவன். பேசுனா தண்ணி கொடுப்பான். ஆமா ரைட்ரா. தண்ணி குத்தி சாவடிப்பான். ஆமா பார்த்த விழி பார்த்தபடி பூத்து இருக்க, காத்திருந்த காட்சி இங்கு காண கிடைக்க, ஊனுருக உயிருருக தேன் தரும் தடாகமே மதி வருக வழி நடுக. ஏய் யாரா அது? தெரியல தெரியலையே. குணா. குணாவா? அபிராமி அபிராமி. யார் அபிராமி? பாஸ் இவன் பேர் குணா. அபிராமின்றது இவன் தேடுற பொண்ணு பாஸ். எங்க தொலைச்சா? கண்ட நாய்க்கு சொல்லக்கூடாதுன்னு ரோசி சொல்லிருக்கு. என்னடா அது? நம்ம நாய் நம்மள இல்ல உன்ன சொன்ன நாயின்னு. கேள்ற ஒழுங்கா. ஏய் யார் நாய் சொன்ன? ஏய் அது இல்ல. அந்த பொண்ணு எங்க தொலைச்சான்னு கேளு. அந்த பொண்ணு எங்க தோச்சான்னு கேளு. ரோசி யாரா? இன்னொரு நாயா? அது என்ன காதலிக்கிற பொண்ணு. அப்ப அபிராமி? அபிராமி இவன் காதலிக்கிற பொண்ணு. அசிங்கம். ஏய் அசிங்கனா விட்டுடா. அசிங்கம். ரோசி ஆச்சு நல்லா நீ இருக்குமா? அசிங்கம். நீ அசிங்கம். ஆமா இவரு அப்படியே சல்மான் கான் டேய் மாதிரி. அடி வாயா அசிங்கம் தாத்தா அசிங்கம் உங்க அப்பா கேமராமேன் அசிங்கம். எல்லாம் அசிங்கம். அசிங்கம். அடி ஓ சாவச்சோ உன்னை. அடங்குடா. நீ அடங்கு. ஏய் நீ நில்லுடா. நீ நில்லு. ஏய் போடா. அபிராமி. பெரிய சூப்பர் மேனே. அப்படியே பண்ணிட்டே வர்றாங்க. ஏய் இப்போ நான் சொல்றத எல்லாம் அப்படியே திருப்பி சொல்லணும். நான் சொல்றதை எல்லாம் அப்படியே திருப்பி சொல்லணும். இப்ப நான் சொல்றது எல்லாம் அப்படியே திருப்பி சொல்லணும். திருப்பிலாம் சொல்ல முடியாது. அசிங்கம். அசிங்கம். அபி அபி ஏ அபி ஏ அபி அபி கூப்பிடாப்ல. அபி உன்னை கூப்பிடுறாப்ல. அப்படி கூப்பிடாதீங்கயா. வரமாட்டா. கத்தி கூப்பிடுங்க. அபி ஏ அபி ஏ அபி. விடு 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 விடு. ஓ பாஸ் உன்னை வெச்சு அவன் யூஸ் பண்ணுகிறான். அடியில உனக்கு அபி 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 கூப்பிடுங்க. அதான் கூப்பிடுறேன்டா அபின்னு. அபி இப்படி 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 படிச்சு கூப்பிடுங்கயா. என்னடா பண்றீங்க? அபி ஏய் அபி கூப்பிடுங்க. அபி 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 கூப்பிடுங்கயா. அபிராமி அபி அபி கூப்பிடுங்க. அபி 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 ஐயா அங்க அங்க அபி அபி எனக்கு உண்ட காயம். எனக்கு உண்டான காயம் ஆறிடும் அபி. உனக்கு உண்ட காயம் எனக்கு இவங்க பண்றதுல என்ன சொல்றது தெரியல அபிராமி. பாஸ் என்ன சின்ன பசங்க விளையாண்டுக்கிறீங்க? ஏய் நானாடா விளையாண்டா? பின்ன அவங்க ஈத்து போட்டு விளையாண்டுக்கிறானுங்கடா. பாஸ் நான் ஒரு பிச்சை எடுக்க தெரியல. சூர்யா மாதிரி வைக்கிறேன்னா ராஜ்கிரண் மாதிரி. கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. குணா குணா நீங்க எங்க போறீங்க? வாங்க. அடிக்கிறான். அடிப்பாதான் தப்பா பேச அடிப்பாங்க. உட்கார் முட்டி போடு. ஏய் அபதர் ஏமுது அம்மா தாயே கேட்க சொல்றா. எவன் ஒழுங்கா சொல்லணும் ஒன்று போடு. டேய் அம்மா தாயே. அம்மா தாயே வாய முறா நாயே.
அடி செருப்பால. இப்பதானே சொன்னேன் அம்மா தாயே நான். அதுல வைக்காத வாய் அடிக்காத. உட்கார உட்கார. அம்மா தாயை சொல்ல. ஏய் அம்மா தாயை சொல்ல. அம்மா தாயே வருதா இப்போ அட முறா அடி இங்க போடுறா இங்க போடுறா. விக்கெத்து மாட்டு. இது ஏன்டா போட்டு வந்த போடாமலே அப்படியே தானே இருக்குது. போடு சொல்லு. ஏய் குஞ்சி காக்கா. ஏய் அம்மா தாயை சொல்லு. அண்ணன் அம்மா தாயே அண்ணன் இல்லை அம்மா தாயே. அண்ணன் பாஸ் ஏய், உன் அண்ணன்டா. அவங்கள பிச்சை கூட எடுக்க வைக்க தெரியல நீங்க என்ன பாஸ்? உன் அண்ணன்றான். அண்ணனா தம்பி நல்ல பையன். அண்ணன் 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 சக்கரை பொங்கல் ஏய் 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 அம்மா தாயே. அபிராமி அபிராமி ஏய் அபிராமி இல்லை அம்மா தாயே. அதெல்லாம் சொல்ல முடியாது, அசிங்கம். ஏய் அம்மா தாயன்றது அசிங்கமா? அப்புறம் அவன் அசிங்கமா கேட்டுறான். அவன் அசிங்கம், இவன் ரொம்ப அசிங்கம். நான் அழகு குழப்பிட்டான். அழகு. ஐயோ நீ அழுக்குடா. நீ அழுகு இல்ல, நீ அழுக்கு. ஏய் அம்மா தாயே சொல்லு. அம்மா தாயே. அபி என்னடா ஆஸ்கரை விட புரியுதாங்க? அம்மா தாயே சொல்றேன். அம்மா தாயே நீ ஒரு பேயே. தேவையில்லாததெல்லாம் பேசாத. நீங்க தேவையில்லாததெல்லாம் பேசாத. போடு போடு சொல்ற அம்மா தாய். ஏய் நீ சொல்ற. ஏய் நான் அம்மா தாயை பிச்சை போட்டு சொல்லு. அப்படி சொல்லி எங்களை பிச்சை எடுக்க சொல்லானீங்க. ஐ ஐ ஐ எமி 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 நல்லா அம்மி மாதிரி இது நீ எம்மியா? சொல்லு அம்மா தாயை பிச்சை போடுங்க. அம்மா தாயே. அபி பிச்சை போடுங்கம்மா. பிச்சை போடுங்கம்மா. ஏய் சொல்லு. அம்மா தாயே பிச்சை போடுங்க. நல்லா 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 சவுண்டா சொல்லு. அம்மா தாயே வயமுறா நாயே. அவன் ஒருத்தன் தண்ணி குத்துனேங்கறான். ஏய் நீ அவள சொல்றான். அண்ணன் 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 டேய் 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 அவனுக்கு குறா. இங்க வாடா வெண்ணே. அண்ணன் சக்கரை பொங்கல் சாப்பிடுங்க. உட்கார. சக்கரை போன கொஞ்சம் கீழ தான் கூட்டறடா. உட்கார. ஏய் நீ சொல்லு. அபிராமி ஏய் அபிராமி பாஸ் சாவடிக்கிறானுங்க அபிராமி. கத்துங்க எல்லாம் கத்துங்க. அம்மா பிச்சை போடுங்க கத்துங்க. அம்மா பிச்சை போடுங்க. அம்மா பிச்சை போடுங்க. பிச்சை போடுங்கம்மா. பாத்திரம் இல்லாம எப்படி பிச்சை எடுக்குது? பாத்திரம் இல்ல. இப்போ இந்த ஸ்டிக்கே இல்ல. அடிக்கிற பத்தியா? ஏய் அந்த மாதிரி தான். எல்லாரும் சேர்ந்து எடு எடு பிச்சை எடு. ஏய் தாயே கத்துங்கடா டேய் கத்துங்கடா டேய். பாய் சிக்கன் பிரியாணி செய்யுது. அபிராமி கத்துடா. அபிராமி அபிராமி கத்துடா. அபிராமி டேய் அம்மா டேய் ஏய் அபி என்னடா? வாடா மேப்ல வாடா. டேய் டேய் இருடா. அபி டேய் டேய் இருடா. இருடா டேய். அப்படி போடி யார வந்தாங்க? காத்தியா விடு. இங்க வா வெளிய போ. வா அபி அப்படி. சக்கரை பொங்கல் சாப்பிடுங்க. ஏய் இல்ல கொடுமையா படுத்துற. கொடுமை படுத்துற. ஏய் கலி. ரவி டேய் அபி அடிக்காதீங்க. தண்ணி குடுடா. ஏய் தண்ணி. டேய் மைக்குடா. ஏய் தண்ணி குடுடா. தண்ணி மன்னிச்சிருங்க. ஏண்டா, சும்மா இருக்கும் போதெல்லாம் தண்ணி குத்துந்த. அச்சு போடுறானுங்க அப்ப தண்ணி கேட்ட தண்ணி குத்தியா? மன்னிச்சிருங்க. 2 கேன் முடிஞ்சு போச்சு. 2 கேன் முடிஞ்சு போச்சா? என்னடா பிஸ்லரி வாட்டர் கேன் எடுத்துன்னு வந்துக்கிற? எந்த பப்ளிக் பாத்ரூம்ல எடுத்துன்னு வந்த நீ? இதுங்கெல்லாம் வச்சு பிச்சை எடுத்தா நம்ம தாண்டா ஒரு மாதிரி நீங்களே ஆயிடும். போய் பிச்சை எடுங்கடா. இந்த மாதிரி அப்பாவிங்களை போட்டு பிச்சை எடுக்க வைக்கிறது பெரிய தப்புன்னு உணர்த்திட்டானுங்க. மெசேஜ் தான். அதனால நான் திருந்திட்டேன். ஓகே, நம்ம சிரிச்சா போச்சு டீமுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருக்கலாம். டைகர் கார்டன் தங்கதுரை, ஃபேபியன், வடிவேல் பாலாஜி, நாஞ்சில் விஜயன், ரக்ஷன், அமுதவாணன் அண்ட் ஜார்ஜ். ஸோ அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மளுக்காக ஒரு மகாநதி கான்செப்டா சார் இது? ஓகே, வெரி குட். கூப்பன் வெளில போவோம், அந்த ஒரு ஆஃபீஸ் இருக்காங்க தருவாங்க. ஸோ முதல்ல வந்து நம்ம சிரிச்சா போச்சில் சிரிச்சது ஹேமா. நீங்கள் ஏற்கனவே எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருந்தீங்க? 800. 800 இருந்தீங்களா? அதுலேருந்து ஒரு 300 போய் இப்போ நீங்கள் 500 பாயிண்ட்ஸ் இருக்கீங்க. அடுத்த சிரிச்சது வந்து கார்த்திகா ஏற்கனவே நீங்கள் 900 800 இருந்தீங்க. அதுல இருந்து ஒரு 200 போய் இப்போ 600 பாயிண்ட்ஸ் இருக்கு. நீங்கள் 1000 பாயிண்ட்ஸ் இருந்தீங்களா? ஜெமினி மணிக்கு வந்து வெறும் 100 பாயிண்ட்ஸ் மட்டும் போய் இப்போ 900 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ சிரிச்சா போச்சு முடிஞ்சிடுச்சு. அடுத்த ரவுண்டுக்கு நம்ம போகிறதுக்கு ஒரு சின்ன பிரேக்கு போகிறோம். 999 மார்க் லுங்கிகள் வழங்கும் அது இது எது பவர்ட் பை சக்தி ஸ்டெபிலைசர்ஸ் அண்ட் இன்வெர்டர்ஸ்.
வெல்கம் பேக் டு ட்ரிபிள் நைன் மார்க் லுங்கிகள் வழங்கும் அது இது எது பவர்ட் பை சக்தி ஸ்டெபிளைசர்ஸ் அண்ட் இன்வெர்டர்ஸ். ஸோ ஹேமா, ஜெமினி மணி அண்ட் நம்ம கார்த்திகா 3 பேர் 2 ரவுண்டு முடிச்சிட்டாங்க. இப்போ 3வது ரவுண்டுக்கு போக போகிறாங்க. அந்த 3வது ரவுண்டோட பேர் தான் மாத்தி யோசி. மாத்தி யோசியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு ஒரு ஆளுக்கு 2 மினிட்ஸ் டைமு. நான் கேட்குற கேள்விக்கு சம்மந்தமே இல்லாத பதில் சொல்லணும். ஒரே வார்த்தையில் பதில் சொல்லக்கூடாது. யூஸ் பண்ண ஒரே வார்த்தையை 2 தடவைக்கு மேலே இந்த கான்வர்சேஷன் யூஸ் பண்ணக்கூடாது. கேள்வி கேட்டால் அவுட் ஆகிடுவீங்க. ஸோ இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். போயிடலாமா? ஸோ இப்போ நம்ம விளாட போகிறது மாத்தி யோசி. முதல்ல இன்றைக்கி நம்ம கூட வந்து மாத்தி யோசி விளாடுறதுக்கு லெட்ஸ் வெல்கம் ஹேமா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, எந்த ஊர் நீங்கள்? காலையில் இட்லி சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? இன்னைக்கு நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. எங்கேருந்து? நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன பண்ண? உங்கள் ஷூ ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியா? இப்படியெல்லாம் கொஷின் கேட்டால் சின்ன பிள்ளை தானே, எப்படி ஆன்சர் சொல்லுவேன்? உங்களால் சொல்ல முடியாதா? ஐ எம் அ காம்ப்ளான் கேர்ள். என்னது கேர்ள்? இப்படி நீங்கள் கொஷின் கேட்கும்போது நான் அவுட் ஆகிடுவேன்னு எனக்கு பயமாக இருக்குது. அவுட்டு தானே இப்போ? அவுட் ஆகிட்டேனா? ஆமாம், இப்போ தான் அவுட்டா நீங்கள். ஹேமா அவர்களை தொடர்ந்து லெட்ஸ் வெல்கம் கார்த்திகா. ரெடியா? ஓகே, நீங்கள் எந்த ஊர்? இன்னைக்கு நெயில் பாலிஷ் போட்டு வரல. ஒன்றும் ஆரம்பிக்கவே இல்லைங்க. இல்லையா? சரி, ஓகேங்க. எந்த ஊருன்னு கேட்டேன் சும்மா. மதுரை. சூப்பர், ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, மதுரையில் எங்கே? இந்த ரிங்கு நேற்று தான் வாங்கினேன். எங்கே வாங்கினீங்க? செப்பல் நல்லா இருக்கா? என்கிட்ட கேட்டு அவுட் ஆகிட்டீங்களா? என்னாச்சுங்க? கேள்வி கேட்டு அவுட் ஆகிட்டீங்களா? அது இப்பயும் அவுட் ஆகிட்டீங்க. செப்பல் நல்லா இருக்கான்னு கேள்வி தானே கேட்டீங்க? ஓ, கேள்வி கேட்கக்கூடாதா? ஆமாம், பின்ன போச்சா? போச்சு. நல்லா. அடுத்ததாக நமது ஜெமினி மணி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். காலையில் என்ன சாப்பிட்டீங்க? இங்கே ஒரு 15 லைட் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கே? காலையில் இட்லி சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? மோர் குடித்தா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் வெயிலுக்கு. என்ன கூலிங் ஆகும்? சாப்பிட்றதே இல்லை. எப்போ? மனசு ஒரே கஷ்டமாகவே இருக்குது. எதனால்? நேற்று பவுல் பண்ணேன், இந்த இடம் சுலுக்கிச்சு. கிரிக்கெட்டா? பேட்டிங் நல்லா பண்ணுவேன். விளாடுவீங்களா? ஸ்கோர் ஒரு 10 அடிப்பேன். ஓகே, உங்கள் படம் பேர் என்ன சொன்னீங்க? அவுட் ஆகிடும். அதுக்கப்புறம் படம் பேரா? ஊருக்கு போகலான்னு இருக்கேன். எந்த ஊர்? கபடி விளாட. கபடியில் என்ன விளாடுவீங்க? ஸ்கோர் எனக்கு எவ்வளோ இருக்கும்? கொஸ்டின் கேட்டி அவுட் 15 இருக்குமா? அவுட் ஆகிட்டீங்களா? அவுட் ஆகும் தெரியாமல் எனக்கு நடிக்கிறீங்களா? பிடிக்கவே இல்லையே. கை கொடுங்க. அவுட்டு. நல்லா இல்லை இல்லை நான் இல்லை தலை சமாளிஃபிகேஷன் பண்ணி பார்த்து அதுக்குள்ளே நீங்கள் பிடிச்சிட்டீங்க. அடுப்பிச்சிட்டேன். ஓகே, சூப்பர், நல்லா விளாடுங்க. யாரோட ஸ்கோர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். கார்த்திகா, நீங்கள் ஏற்கனவே எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்தீங்க? 600. 600 இருந்தீங்களா? அதில் ஒரு 300 போய் இப்போ நீங்கள் 300 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. அண்ட் நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருந்தீங்க ஏற்கனவே? 500. 500 இருந்தீங்களா? அதுலேருந்து ஒரு 200 போய் இப்போ 300 பாயிண்ட்ஸில் இருக்கு. 900லேருந்து வெறும் 100 பாயிண்ட்ஸ் மட்டும் போய் நம்மளுடைய ஜெமினி மணி அவர்கள் 800 பாயிண்ட்ஸில் இன்றைய நாளுடைய வின்னர் ஆகிறார். அண்ட் ஹேமா அண்ட் கார்த்திகா இவங்க 2 பேருக்கு வந்து ஒரு டை பிரேக்கர் கேள்வி இப்போ தயாராக காத்துட்ருக்கு. யார் பஸ்ஸில் எடுத்து சரியான பதிலை சொல்கிறாங்களோ அவங்க தான் இன்றைய நாளுடைய 2வது இடம். ஸோ உங்களுக்கு 2 பேருக்கான டை பிரேக்கர் கேள்வி இதுதான். இன்றைக்கி சிரிச்சா போச்சில் எந்த படத்தோட ஸ்கிட் நடக்கும்? ஓகே, சொல்லுங்கள் ஏமா. மகாநதி. ஓ, மகாநதி சரியான பதில். ஸோ இன்று நாளுடைய 2வது இடத்தை பிடிக்கிறாங்க ஹேமா. அண்ட் 3வது இடம் மட்டும் இல்லாமல் இன்று நாளுடைய சீஃப் கெஸ்டாக திகழ்கிறார் கார்த்திகா. வாங்க கார்த்திகா. ஓகே, இன்னைக்கு நீங்கள் சீஃப் கெஸ்ட் ஆகிட்டீங்கல்ல, ஏதாவது ஒரு பாட்டு கிட்டு பாடலாம்ல? எனக்கு பாட தெரியாது. சார் டான்ஸ் ஆடுறீங்களா? ஓகே. வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா, சர்தா பீடா போலே என் பேரத்தான் மெல்லுவா. வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா, சர்தா பீடா போலே என் பேரத்தான் மெல்லுவா. எவனு ஏறலாமா கோடம் வகம் பசந்து, இவதா ரஜ நகம் சிறிடுவா ஹிசுன்னு. மல்லிகா நீ கடிச்சா நெல்லிக்கா போலி நிப்பா, பஞ்சன நீ விரிச்சா பாட்டுத்தான் படிச்சிருப்பா. கொஞ்சம் 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 கொம்புத்தேன் படிச்சிருப்பா. புடிச்சா வச்சிக்கையா மனசுல தைச்சிக்கையா வெடிச்சா வெள்ள. சூப்பர் சூப்பர், வெரி குட்.
அடுத்த வாரத்துலேருந்து நம்ம நிகழ்ச்சியில் செலக்ட் ஆகக்கூடிய சீஃப் கெஸ்ட்லாம் இது வந்து ஒரு டான்ஸ் ஆடியே ஆகணும். நான் தான் ஆரம்பிக்கிறேன்னா ஆமாம், நீங்கள் தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்றைய நாளுடைய வின்னர் மிஸ்டர் ஜெமினி மணி அவர்களுக்கு கிளாசிக் கிச்சன்ஸ் வழங்கக்கூடிய 21,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வாட்சர். இன்றைய நாளுடைய 2வது இடத்தை பிடித்த நமது ஹேமா அவர்களுக்கு ஒரு அன்பு பரிசு. வாங்க. நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் கார்த்திகா அவர்களுக்கு ஒரு அன்பு பரிசு. தேங்க்யூ. ஸோ இவங்க டான்ஸ் ஆட்டாங்க. நீங்கள் எப்படி எதாவது மிமிக்ரி எதாவது பண்ணுவீங்களா வடிவேல் பாலாஜி மாதிரி? நான் வேணா சிங்கப்பூர் தீபன் மாதிரி ட்ரை பண்றேன். பார்த்து ட்ரை பண்ணுங்க, அப்புறம் அவர் உங்களை வந்து ட்ரை பண்ணுவார். கிச்சன் சூப்பர் ஸ்டார் இருக்குல்ல, அதுல அவர் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணார் இல்லையா? ஒரே ஒரு இது சீக்வன்ஸ் பார்த்தேன் அவரோடது. ஒரு கோழி வச்சு கட் பண்ணுவாங்க சரியா? அப்போ வந்து கேட்பாங்க அவர்கிட்ட, இந்த கோழியை வந்து எப்படி கட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் வந்து செஞ்சு காட்டினாரு, எப்படி பேசி காட்டினாரு அப்படிங்கிறது. இந்த கோழி இருக்குல்ல, இந்த கோழி அதை எடுத்து அப்படி சிக் 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 கட் பண்ணா, ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோழியை வந்து கட் பண்ணவே முடியல, உள்ளே வந்து எலும்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் வந்து நல்லா கட் பண்ணனா அது வந்து ஒரு சின்ன சின்ன பீஸாக வந்துச்சு, அதுதான் எடுத்து அப்படியே போட்டு வறுத்து வச்சுருக்கேன். இது எடிட்டில் கட் பண்ணுருவாங்க, சிக்கன் கட் பண்ண சொன்னது. ஸோ ரொம்ப நன்றி நீங்களாம் வந்ததுக்கு. நம்ம க்ளோசிங் டான்ஸுக்கு ஏதாவது ஒரு சாங் போடுங்க. இது அம்பானி பரம்பரை 5 தலைமுறை ஆனந்தம் வளர்ப்பிறதா. நாம கொண்டு ஒரு முறை சொன்னாக்க பல முறை கொட்டாது பணமழதா. நாம முன்னேறும் படி கேட்டு என்றாச்சு நம்மாடு இருக்கேட்டு. இப்போ 9 கிரகமும் ஒன்னாக இருக்கு, ஓஹோடு நம்சாததா. ஆடாம ஜெயிச்சோமடா, நம்மே நீ பாடாம ஜெயிச்சோமடா. ஓடாம சூப்பர் சூப்பர், வெரி குட்மா வெரி குட்மா. நீங்கள் என்ன ஏதோ பாத யாத்திரை போகிற மாதிரி ஒரு ஸ்டெப்பு போட்டுருக்கீங்க. ஒரு கையாவது தட்டணும் இல்லையா? இல்லை, நான் கை தட்டிட்டு தான் இருந்தேன். ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி அற்புதமான கெஸ்ட்டோட உங்களை அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது மாகாப்பானன். இன் 999 மார்க் லுங்கிகள் வழங்கும் அது இது எது பவர்ட் பை சக்தி ஸ்டெபிளைசர்ஸ் அண்ட் இன்வெர்டர்ஸ். குட் நைட்.